மனமுடைந்து போக வேண்டாம். பொறுமையோடு இரு. உன் மனதில் எந்தவிதமான கவலையும் வேண்டாம். எல்லாம் சுகமாகிவிடும். இது சோதனை காலமாக இருக்கலாம். ஆனாலும் நீ சோர்ந்து போக வேண்டாம். உனக்குள் நான் எப்போதும் இருக்கிறேன். பயப்பட வேண்டாம். கவலையோடு நீ இருக்கும்போது நீ என்னுடன் பேசு. நான் உனக்கு நல்ல தீர்வை தருவேன். யார் கைவிட்ட போதிலும் என் அன்பு பக்தனான உன்னை, என் உண்மையான பக்தனான உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன் உடனேதான் இருப்பேன். வளமோடு வாழ வைப்பேன். தைரியமாக இரு. வாழ்க்கை என்னும் போராட்ட களத்தில் உனக்கு நான் தீங்கு நேர விட மாட்டேன். நான் எப்போதும் உன் உற்ற துணையாய் இருப்பதால் உனக்கு தீங்கு நேராது. அப்படி எந்த தீங்கும் நேராமல் நடத்தி செல்வேன். உன் துயரங்கள் எல்லாம் விலகப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. நல்ல வழிகள், நல்ல வாய்ப்புகள் இனி உன்னை தேடி வரப்போகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. வேண்டாதவைகளையும் தேவையில்லாதவைகளையும் யோசித்து குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு நீ நிம்மதியை இழந்துவிடக்கூடாது. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொண்டு போராடி ஜெயிக்கப் போகிறோம் என்பதை பற்றி மட்டுமே யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளங்களை கடந்து மீண்டு வெளியே வர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. உன் நிழலாக நான் உன் துணையாக இருப்பதால் நீ என்னிடம் வேண்டிய எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய். இனி உன்னை கண்கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு சென்று சிறப்பாக வாழ வைப்பேன். நாம் எப்போதும் நம் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் நீங்கள் அவதூறு பேசாதீர்கள், புறம் கூறாதீர்கள். அது மன அழுக்கை அதிகமாக்கிவிடும். அது பெரும் தவறு. புற அழுக்கை நீக்கி உடல் குளித்து வருபவர் புத்துணர்ச்சி பெற்று புது பொலிவு அடைகின்றனர். அதுபோலவே மன அழுக்கை நீக்கும் போது, மனது சுத்தமாகும் போது அது பளிங்கு போல் அப்பழுக்கற்று பிரகாசமாக ஜொலிக்கிறது. நீ உன் மனதில் நினைத்திருப்பது கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் சாதகமாக மாறப்போகிறது. இனி எல்லாவற்றிலும் வெற்றிதான். எனது அருள் பார்வையால் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய்.